ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் யூனிட் 7 நாலடியார் தலைப்பு தான் பார்க்க போகிறோம். நாலடியார் மாற்றியமைக்கப்பட்ட பாடத்திட்டத்தில் ஒரு சிலபஸாக இருக்குது. இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். 7ஆம் வகுப்பு புதிய புத்தகம் 2ஆம் பருவத்தில் அழியா செல்வம் என்ற தலைப்பின் கீழே நாலடியார் பாடம் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அழியா செல்வம். வைப்புலி கோட்பாடா வாய்த்தீர் கேடில்லை, மிக்க சிறப்பின் அரசர் செறின் ஒவ்வார், எச்சமென ஒருவன் மக்கட்கு செய்வன விச்சைமற்று அல்ல பெற. இது ஒரு மனப்பாடு செய்யுள். இந்த பாடல் வரிகள் கொடுத்துட்டு இந்த பாடல் வரிகள் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது அந்த மாதிரி கூட கொஸ்டின் கேட்டுருவாங்க. அப்போ கண்டிப்பாக இந்த பாடல் வரிகள் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். வைப்புலி கோட்பாடா வாய்த்தீர் கேடில்லை, மிக்க சிறப்பின் அரசர் செறின் ஒவ்வார், எச்சமென ஒருவன் மக்கட்கு செய்வன விச்சைமற்று அல்ல பெற. ஸோ இந்த பாடல் வரிகளை கண்டிப்பாக ஞாபகம் வச்சுங்க. இந்த பாடலின் பொருள் பார்த்தோம்னா, கல்வியை பொருள் போல வைத்திருப்பினும் அது பிறரால் கொல்லப்படாது அப்படின்னு சொல்கிறாங்க. கல்வியை ஒரு பொருள் போல நம்ம வச்சிருந்தாலுமே அது ஒரு வேளை திருடப்படாது. ஒருவருக்கு வாய்க்கும்படி கொடுத்தாலும் குறைவுபடாது. நாம் யாருக்காச்சும் கொடுத்தாலும் குறைவுபடாது. அதாவது சொல்லிக் கொடுக்குறது, யாருக்காச்சும் நம்ம சொல்லிக் கொடுத்தாலுமே அது குறைவுபடாது, வளரதான் செய்யும். மிக்க சிறப்பினை உடைய அரசராலும் கவர முடியாது. அரசனை யாராலும் அந்த கல்வியை நம்மகிட்ட கொண்டு போக முடியாது. ஆதலால் ஒருவர் தம் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் கல்வியே ஆகும், மற்றவை செல்வம் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாடலோட பொருள் அதுதான். என்ன சொல்கிறாங்கன்னா, கல்வியை நம்ம ஒரு பொருள் போல வச்சிருந்தாலும் அது பிறரால் கொல்லப்படாது, எடுத்துகிட்டு போக முடியாது. ஒருவர் கொடுத்தாலும் குறையாது, அரசராலும் கவர்ந்துட்டு போக முடியாது. ஆதலால் ஒருவர் தம் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் கல்வி தான், மற்றவையெல்லாம் செல்வம் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஒரு பாடல் படிக்கிறோம், அதோட பொருள் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு நல்ல ஞாபகம் இருக்கும். பாடல் படித்து நம்ம போனோம்னா ஞாபகம் இருக்காது. பாடல் படிச்சுட்டு கண்டிப்பாக பொருள் படித்தா நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும். அப்போ ஈஸியாக நினைவுக்கு வச்சு முடியும். அடுத்தது பாடலோட சொற்பொருள் பார்த்தலாம். வைப்புலி. வைப்புலி இந்த பாடல் வரிகள் இங்கே இருக்குது. அதோட பொருள் பொருள் சேமித்து வைக்கும் இடம். வைப்புலினா பொருள் சேமித்து வைக்கும் இடம். அடுத்து கோட்படா. கோட்படா ஒருவரால் கொல்லப்படாது. கோட்படா என்பதன் பொருள் ஒருவரால் கொல்லப்படாது. அதுக்கப்புறம் வாய்த்தீயில். வாய்த்தீயில்னா வாய்க்கும்படி கொடுத்தாலும். வாய்த்தீயில் என்பதன் பொருள் வாய்க்கும்படி கொடுத்தாலும். அடுத்து விச்சைனா கல்வி. விச்சை மற்றும் அல்ல பெற இந்த லைனில் இருக்குது. விச்சைனா கல்வி. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சொற்பொருள். இது ஒரு மனப்பாடு செய்யறதுனால விச்சை மற்றும் அல்ல பெற இந்த வரிகளில் விச்சை கீழே ஒரு அண்டர்லைன் பண்ணிட்டு அடிகோடிட்ட சொல்லின் பொருள் என்ன அப்படின்னு கேட்டுருவாங்க. அப்போ விச்சைனா கல்வி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஞாபகம் வச்சுங்க. அடுத்து நூல் வரி பார்த்தலாம். நாலடியார் சமண முனிவர்கள் பலரால் எழுதப்பட்ட நூல் ஆகும். நாலடியார் சமண முனிவர்கள் பலரால் எழுதப்பட்ட நூல் ஆகும். இது 17 கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று. நமக்கு தெரியும் 17 மேல் கணக்கு நூல்கள், 17 கீழ்கணக்கு நூல்கள் இருக்குது. அதில் நாலடியார் 17 கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று. நெக்ஸ்ட் 400 வெண்பாக்களால் ஆனது. நாலடியார் 400 பாடல்கள் இருக்குது. அதோட முக்கியமானது அது வெண்பாக்களால் ஆனது. இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. 400 பாடல்கள். பாவகை பார்த்தீங்கன்னா வெண்பா, ஆசையப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா இருக்குது. அதில் வெண்பாவால் ஆனது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நாலடியார் 400 வெண்பாக்களால் ஆனது. நாலடியார் நாலடி 400 வேளாண் வேதம் என்றும் அழைக்கப்படுகிறது. இது சிறப்பு பெயர்கள், கண்டிப்பாக ஞாபகம் வச்சுங்க. நாலடி 400 வேளாண் வேதம் என்று அழைக்கப்படும் நூல் என்ன அப்படின்னு கேட்டுருவாங்க. அப்படின்னா நாலடி 400 வேளாண் வேதம் என்று அழைக்கப்படும் நூல் நாலடியார். நல்லா ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட் திருக்குறள் போன்றே அறம் பொருள் இன்பம் என்னும் முப்பால் பகுப்பு கொண்டது. திருக்குறள் எப்படி அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்துப்பால் இருக்குதோ அதே மாதிரி நாலடியாரிலுமே அறம் பொருள் இன்பம் என்னும் முப்பால் பகுப்பு கொண்டது. அடுத்து திருக்குறளுக்கு இணையாக வைத்து போற்றப்படுகிறது. நல்ல ஞாபகம் வச்சுங்க, ரொம்ப முக்கியமானது. அப்போ திருக்குறளுக்கு இணையாக வைத்து போற்றப்படும் நாலடியார். இந்த பாயிண்ட் நல்ல ஞாபகம் வச்சுங்க. திருக்குறளுக்கு இணையாக வைத்து போற்றப்படுகிறது நாலடியார். ஸோ அடுத்த பாயிண்ட் பாருங்கள். 4ம் 2ம் சொல்லுக்குருதி என்னும் தொடர் மூலம் திருக்குறளுக்கு இணையாக வைத்து போற்றப்படுவதை அறியலாம். அப்போ இப்படி கூட கொஸ்டின் கேட்கலாம். டேஸ் என்னும் தொடர் மூலம் நாலடியார் திருக்குறளுக்கு இணையாக வைத்து போற்றப்படுவதை அறிய முடியுது அப்படின்னு கேட்டுருவாங்க. அப்போ அந்த சென்டென்ஸ் என்ன, அப்போ அந்த தொடர் என்ன? 4ம் 2ம் சொல்லுக்குருதி. ரொம்ப முக்கியமான ஞாபகம். ஸோ இதெல்லாம் நாலடியார் பற்றிய செய்திகள். நாலடியார் சமண முனிவர்கள் பலரால் எழுதப்பட்ட நூல். அதுக்கப்புறம் 400 வெண்பாக்களால் ஆனது. திருக்குறள் போன்றே அறம் பொருள் இன்பம் என்னும் முப்பால் பகுப்பு கொண்டது. 17 கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று. திருக்குறளுக்கு இணையாக வைத்து போற்றப்படுகிறது. 4ம் 2ம் சொல்லுக்குருதி என்னும் தொடர் மூலம் திருக்குறளுக்கு இணையாக வைத்து போற்றப்படு அறியலாம். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட், ஞாபகம் வச்சுங்க. அடுத்து புக் பேக் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஒருவர் தம் குழந்தைக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் வீடு, கல்வி, பொருள், அணிகலன். நம்ம நாலடியார் பாடல்லே இருக்குது. ஆப்ஷன் பி கல்வி. ஒருவர் தம் குழந்தைக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் கல்வி. அடுத்து கல்வியை போல் டேஸ் செல்வம் வேறில்லை. அது கல்வியை போல் கேடில்லாத செல்வம் வேறில்லை.
ஏன்னா கல்வியால் எந்த ஒரு கெட்டதுமே நமக்கு நடக்காது. அதனால் வந்து கல்வியை போல் கேடில்லாத செல்வம் வேறு இல்லை. 3வது கொஷின், வாய் தீயின் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஷ் அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து ரொம்ப முக்கியமானது. ஏன்னா சிலபஸில் வந்து பிரித்து எழுத இருக்குது. அதனால் வாய் தீயின் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வந்து ஆப்ஷன் ஏ வாய்த்து கூட்டல் ஈயின். இதுதான் ஆன்சர். ஆப்ஷன் ஏ வாய்த்து கூட்டல் ஈயின். 4வது கொஷின், கேடு இல்லை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. இதுவும் பிரித்து எழுத ரொம்ப முக்கியமானது, ஞாபகம் வச்சுங்க. கேடில்லை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆப்ஷன் டி கேடு கூட்டல் இல்லை. 5வது கொஷின், எவன் கூட்டல் ஒருவன் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். சேர்த்து எழுதுகவும் சிலபஸ் இருக்குது, ரொம்ப முக்கியமானது, ஞாபகம் வச்சுங்க. எவன் கூட்டல் ஒருவன் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் வந்து ஆப்ஷன் சி எவன் ஒருவன். ஸோ அவ்வளோதான். 7ஆம் வகுப்பு புதிய புத்தகம் 2ஆம் பருவத்தில் அழியா செல்வம் என்ற தலைப்பின் கீழ் இருந்த நாலடியார் பாடம் வந்து பார்த்துட்டோம். கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரே ஒரு லைக் கொடுத்துருங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பேஜ் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 குரூப் 2 எக்ஸாம் படிக்க ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.